வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து வர இருக்கக்கூடிய டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது இன்னிலேருந்து 19/1/2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு பொறுமையாக படிங்க. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து முடிச்சு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நாங்கள் இது மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருப்போம். டெஸ்ட் 1 அப்படின்னா அதுக்கு வந்து சைக்காலஜி யூனிட் 1 படிக்கணும். தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் கூடிய ஒரு 3 பாடம் மட்டும் படித்தா போதும். இங்கிலீஷும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாடம் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் தொடர்பான சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு பாடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட்லேயே நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் தான். அங்கே திரும்ப நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அளவீடுகள் அப்படிங்கிற பாடம் மட்டும். ஓகேங்களா? அப் டு 10th வரைக்கும் நல்லா படித்தா போதும். 11th 12th புக் பேக்கு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் படித்தா போதும். நம்ம சொல்லியிருப்போம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருப்போம். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. டெஸ்ட் 1 இது வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ஷெடியூலு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்க்கும் ஷெடியூல் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்குமே ஷெடியூல் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரெக்டாக ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூட போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷெடியூல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 சார் எனக்கு கொஸ்டின் பேங்க் வேணும் சார். எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு புக்காக ஒரு பைண்டிங்காக வேணும் அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி அந்த கொஸ்டின் பேங்க் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீட்டாக ஜெராக்ஸ் பண்ணி அழகாக பைண்டிங் பண்ணி, ஓகேங்களா? புக் இருக்குது அப்படின்னா எல்லாமே பெரிய பெரிய புக்காக இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி பைண்டிங் பண்ணி ஒரு 3 புக்கு வருங்க. ஓகேங்களா? 3 புக் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃப்ரீ கொரியர் பண்ணிகிட்டு இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி அந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ தான் சார் நான் பார்க்குறேன். இந்த டெஸ்ட் பேஜ் நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் என்னென்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பேப்பர் 1 அப்படின்னா ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 4 டேஸ் கேப் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து கேப் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 தாங்க. ஓகேங்களா? 1000 ரூபா மட்டும் தான் ஃபீஸுங்க. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் டெஸ்ட் வரும். 6th ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 7th ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 8th 1 2 3 அதுமாதிரி டெஸ்ட் வருங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வரும். ஓகே, என்ன டாபிக் படிக்கணும் அந்த டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அந்த டாப்பிக்கான லெசன்ஸ் வந்து நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அளவீடு அப்படின்னா அந்த அளவீடு அப்படிங்கிற பாடம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் அப்படியே அந்த ஒரே லைனாக நீங்கள் படித்து வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து இந்த டெஸ்ட் வைஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட்டாக ஃப்ரீ எழுதி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீ எழுதி பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தனியாக வாங்கிக்கலாம். அதே டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கலாம். சார் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து தேவைப்படுது சார் அப்படின்னா நீங்கள் 3000 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ்க்கும் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஏதோ டவுட் இருந்தாலும் சரி, எக்ஸாம் எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படின்னா எனக்கு டெட்டை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் சரி, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட்டு எந்த விதமான கொஸ்டினாலும் சரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ.